அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்பை திறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்டர்வியூஸ் தான், டிபேட்ஸ் தான், எபிசோட்ஸ் தான், நேர்பட பேசு அவங்க இவங்கன்னு கிட்டத்தட்ட 30-40 சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் உட்காந்துக்கிட்டு 2026 தேர்தலை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டணி உடச்சிருவாங்க அப்படின்னு திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி உடஞ்சிருன்றாங்க. இந்த சைடு உள்ளவங்க திருமாவளவன் வெளியே வந்துடுவார், சிபிஎம் வெளியே வந்துடுவாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உள்ள சீட்டு கேட்குற தகராறுகள் ஆரம்பிச்சிருச்சு, காங்கிரஸ் கூடலாம் வெளியே வந்துடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சீட்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு சிஎம்ஏ பேசுகிறாரு. இன்னொரு தரப்பு வந்து விஜய் போனால் தான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியே வந்து சூப்பராக வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் விஜய்லாம் எங்களுக்கு அவர் ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறார், விஜய் வந்து தனித்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாருன்னு தெரில. இவர் தனித்து போட்டியிடலாம், ஆனால் இவர் போய் வந்து பார்த்திங்கன்னா திமுக கட்சியில் சேர்ந்துட்டு இத்தனை வருஷமாக வந்து இருக்கார், அது அவருடைய விருப்பம். இவர் இப்படி சொல்கிறாரு. ஸோ எங்கே போனாலும் சுற்றி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வந்து விஜய் கிட்ட தான் நிற்குது. காரணம், நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சினிமாவோட பீக்கில் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விட்டுட்டு நான் வர்றேன்னு சொல்கிறாரு. ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி படம் நடிப்பார்னு சொல்லுவாங்க. அது நடிக்கும் போது நம்ம அவர் மேலே வந்து விமர்சனம் வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனுக்கு அப்புறம் படம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி வர்ற ஒரு நடிகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் அப்படியே வந்துட்டு நமக்கு வந்து ஓட்டர்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து வர்றாரு. இன்னும் அவர் களத்தில் இறங்கி வேலை செய்யலை அப்படின்னு வந்து ஏகப்பட்ட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவரை குறை சொல்லிட்டு இருக்காங்க. ரோட்டாக நடக்கணும், ஓடணும். திமுகலாம் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்கள் மகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரெல்லாம் வந்து களத்துக்கே வரல, ஏசியில் உட்காந்துருக்காரு, ஃப்ரெண்டு கூட போகிறாரு, ஃப்ரெண்டு கூட வராரு அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே போடுறாங்க. ஸோ அவர் பேரை சொன்னோம்னா நம்மளை வந்து மீடியாக்கள் வந்து 2 நாள் நம்மளை ஹைலைட்டாக காட்டுவாங்க அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்டவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேல்முருகன் அவர்கள் அவர் கல்விக்காக கொடுத்த உதவித்தொகையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கொச்சைப்படுத்தி பேசி மகளுக்கும் அப்பாவுக்கும் உண்டான உறவு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமாலாம் அதை பற்றிலாம் பேசிட்டார். ஸோ அதற்கு அவர் கடைசி பதிலும் கொடுத்தாரு, நான் அப்படி பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அவரை பற்றி பேசினா நம்மளும் ஒரு நாளைக்கு வந்து லைம் லைட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் பண்ருட்டியில் உதயசூரியன் கட்சியிலேருந்து நின்றவர், அவருக்கு தமிழக வாழ்வுமே கட்சி இருக்குது அப்படின்னு உதயசூரியன் நின்று வின் பண்ணவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ சீட்டுகள் எல்லாமே சீட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டவர் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள் பல கட்சிகள் இருந்தால் கூட கடைசி விஜய்கிட்ட வந்து இந்த டாபிக் வந்து முடியுது. 2026 தேர்தல் முடிவுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விஜய் எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஒரு வருஷம் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனை பார்த்துருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கே முடியாது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் நம்ம இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிபேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாட்கள் இருக்கும் போதே 2027 எலெக்ஷனுக்கு ஃபீவர் வந்து பயங்கரமாக போயிடுச்சு. கூட்டணி சீக்கிரமே வச்சுட்டாங்க அதிமுக பாஜக. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியவே போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக